Hello friends, welcome back to the channel. Computing tokens ஓட market cap வைஸா எடுத்து பார்த்தோம்னா முதலாவது இடத்துல ஸ்கேம் ஐசிபி coin இருக்குது $5.6 billion மார்க்கெட் கேப்ல. ரெண்டாவது ரெண்டர் $3.8 billion மார்க்கெட் கேப்ல ஒரு சூப்பர்வான ப்ராஜெக்ட். தேர்டு வந்து ஃபைல் காயின் பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கேம். ஃபைல் காயின் வந்து $3.2 billion மார்க்கெட் கேப்ல இருக்குது. அதுக்கப்புறமா டேவ், ஏஆர், தீட்டா, ஆகாஷ் இந்த வரிசையில அப்படியே கீழே எடுத்து வந்தீங்க அப்படின்னா ஒரு லோ மார்க்கெட் கேப்ல இருக்கிற காயின் டைனெக்ஸ். எஸ், டிஎன்எக்ஸ் கோயினோட கரண்ட் பிரைஸ் இப்ப பாத்தீங்கன்னா $0.43 கரண்டா ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. மார்க்கெட் கேப் $38 million மார்க்கெட் கேப்ல கரண்டா இருந்துகிட்டு இருக்குது. சப்ளை வைஸா எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் சப்ளை 110 மில்லியன் டிஎன்எக்ஸ் கோயின், டோட்டல் சப்ளை 90 மில்லியன் டிஎன்எக்ஸ் கோயின், சர்க்குலேட்டிங் சப்ளை கூட 90 மில்லியன் டிஎன்எக்ஸ் கோயின். அதாவது 82% ஆஃப் த சப்ளை வந்து ஆல்ரெடி சர்க்குலேட்டிங் சப்ளைல இருந்துகிட்டு இருக்குது. டிஎன்எக்ஸ் கோயினோட ஆல் டைம் பிரைஸ் சார்ட்டை வச்சு பாத்தீங்கன்னா எஸ், டிஎன்எக்ஸோட பிரைஸ் சார்ட் வந்து ஒரு பையிங் ரேஞ்சில் இருந்துகிட்டு இருக்குது. இந்த ஒரு பையிங் ரேஞ்சுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நாங்கள் டிஎன்எக்ஸ் கோயின்ல. அதுக்கு ஏத்தா போலயே சம் மீம் கோயின்ஸ்ல அந்த ப்ராஃபிட்டை அப்படியே ரொட்டேட் பண்ணியாச்சு டிஎன்எக்ஸ் கோயின்ல. அதுக்காக ஒன்றும் டிஎன்எக்ஸோட பிரைஸ் சார்ட் வந்து சூப்பர் புல்லிஷ் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஏன்னா பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹை இந்த இடத்த வந்து 1, 2, 3, 4 வாட்டி உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு. ஆனா ஹெவியான சேல் ஆஃப் ஃபால வந்து கண்டினியூஸாவே கீழே தான் இறக்கிட்டு வந்து இந்த ஹையை உடைக்க முடியல. டிஎன்எக்ஸ் கோயினோட பிரைஸ் சார்ட் எல்லாம் ஒன்றும் சூப்பர் புல்லிஷ் எல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ப்ராஜெக்ட் வந்து சூப்பர்வா இருக்குது. ஏஐ செக்டார்ல இப்போ ஒரு சைலண்டா இருக்கிற கோயின் வந்து டிஎன்எக்ஸ் வித் ஹியூஜ் பொட்டன்ஷியலோட. டிஎன்எக்ஸ் ப்ராஜெக்ட்னா என்ன, இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, டிஎன்எக்ஸ் கோயினோட டோக்கனமிக்ஸ், இது எல்லாத்தையும் பத்தி நம்ம சேனல்ல ப்ரீவியஸா வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். ஒரு 7 மந்த்துக்கு முன்னால நம்ம சேனல்ல டிஎன்எக்ஸ் கோயினை பத்தி நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா மேல கார்ட்ல லிங்க் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அதுல வந்து டீடைல்ஸா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் டிஎன்எக்ஸ் ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்றத பத்தி. ஸோ டிஎன்எக்ஸோட கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து எஸ், ஒரு சூப்பர்வான ஒரு பையிங் ரேஞ்சில் இருக்கு. அதாவது யாருமே இப்ப பேசாம இருக்கிறாங்க. ஸோ பேசாம இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சீப்பஸ்டான பையிங் ரேஞ்சில் இப்ப கரண்டா இருந்துகிட்டு இருக்குது. இது வரைக்கும் உங்ககிட்ட எந்த ஒரு ஏஐ கோயின்ஸும் இல்ல, அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஏஐ கோயின்ஸ் பையிங் ரேஞ்சில் இருக்குதா அப்படின்னு தேடினீங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து எஸ், டிஎன்எக்ஸ். டைனெக்ஸ் ப்ராஜெக்ட்ல இருந்த ஒரு ஹியூஜ் ரெட் பிளாக் அப்படின்னு சொல்ல போனா அந்த டீம் இன்ஃபர்மேஷன் எதுவுமே ப்ரொவைட் பண்ணாமலே இருந்தவங்க ரொம்ப நாள். இப்ப அந்த ஒரு பெரிய ரெட் பிளாக் இல்லாம போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். அவங்களோட ஒபிஷியல் வெப்சைட்டை ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த டீம் இன்ஃபர்மேஷனை உங்களால ஃபைண்ட் பண்ணி கொள்ள முடியும். ஸோ இதுதான் அவங்களோட டீம். இந்த டீம் இன்ஃபர்மேஷன்லாம் நான் ரீட் பண்ணி பார்த்தேன். ஸோ டீம் இன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டீம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, அதாவது கிரிப்டோ பிளாக் செயின்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டீம்னு சொல்றதுக்கு இல்லை. பட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜியை பொறுத்தளவுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டீம் வந்து டிஎன்எக்ஸ் ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆயிருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். அட் த சேம் டைம் டிஎன்எக்ஸ் டீம் வந்து கண்டினியூஸாவே ப்ராஜெக்டை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தியும் இந்த வீடியோவில் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ முதல்ல டிஎன்எக்ஸ் கோயினோட ரோட் மேப் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அப்படி நீங்க கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு இவங்களோட ரோட் மேப். 2024 ரோட் மேப்பை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸை வந்து இவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. இன்டகிரேஷன், சப்போர்ட் டீம், கேட் டு டயோ லிஸ்டிங், ரெவென்யூ, லிஃப்ட் ஆப், புக் லான்ச். டைனெக்ஸ் புக் அமேசான்ல அவைலபிளா இருக்கு. நீங்க பை பண்ண போறீங்க அப்படின்னா பை பண்ணுங்க. அதாவது நீங்க மைண்ட் பண்ண போறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் ஆയിരിக்கும். ஸோ இந்த மாதிரி இவங்களோட ரோட் மேப்ல மோஸ்ட் ஆஃப் த திங்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதுல பெண்டிங் இருக்கிறது, அதாவது இன் ப்ரோக்ரஸ்ல இருக்கிறது டாப் 5 சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங். இது வந்து ஸ்டில் இன் ப்ரோக்ரஸ்ல தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு புல் ரன் நடக்கும் போது தான் இது வந்து கம்ப்ளீட் ஆகும், அதுக்கு முன்னாடி ஆகாது. ஏன்னா டிஎன்எக்ஸ் கோயினை பொறுத்தளவுல இது வந்து ஃபேர்லி லான்ச் ப்ராஜெக்ட். எந்த ஒரு அலோகேஷன் டீமுக்காக இல்லை, அதே சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு ப்ரீ மைனிங்கும் இல்லை. ஸோ அதனால வந்து டாப் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் நடக்கிறதுன்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஃபேர்லி லான்ச் ப்ராஜெக்டை டாப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃப்ரீயா லிஸ்ட் பண்ணா தான் உண்டு. இந்த டாப் 5 எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்றது டயர் 1 எக்ஸ்சேஞ்ச். இந்த டயர் 1 எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் வந்து ஈஸியா நடக்காது என்ன கேட்டா டைனெக்ஸ் கோயினை பொறுத்தளவுல. ஸோ டாப் 10 எக்ஸ்சேஞ்ச், அதாவது டயர் 2 எக்ஸ்சேஞ்சில் வந்து முதல்ல வந்து ட்ரேடிங் வால்யூமா காமிக்கணும். ஸோ வால்யூமா காமிச்சா கண்டிப்பா இந்த டாப் எக்ஸ்சேஞ்ச் வந்து
ஃப்ரீயாவே லிஸ்ட் பண்ணுவாங்க. லைக் கேஷ்பா எப்படி லிஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி ட்ரேடிங் வால்யூமை காமிக்கல அப்படின்னா சேட் கண்டிப்பா லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதே சந்தர்ப்பத்தில் அந்த டீமும் வந்து இதுக்காகலாம் மோ மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மோ மணியை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கொயினை வந்து ஷார்ட் டேர்ம்ல பம்ப் பண்றதால வந்து அந்த ப்ராஜெக்ட் ஒன்று நல்ல ப்ராஜெக்ட் வந்துட போறது இல்லை. அதுக்காக ஸ்பெண்ட் பண்றதுக்கு இருக்கிற மணியை எடுத்து அந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணாங்கன்னா கண்டிப்பா டாப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃப்ரீயாவே லிஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த நல்ல கோயின்ஸ் வந்து லிஸ்ட் ஆகுறது வந்து புல்ரன்ல தான் லிஸ்ட் ஆகும். ஏன்னா புல்ரனை பொறுத்தளவுல வந்து எக்ஸ்சேஞ்சுக்கிட்டையும் தாராளமான ஃபண்ட்ஸ் இருக்கும், டீமுக்கிட்டையும் தாராளமான ஃபண்ட்ஸ் இருக்கும். இஃப் டொனேஷன் ஏதாச்சும் கலெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்வெஸ்டர்ஸ்கிட்டையும் தாராளமான ஃபண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைம்ல மோஸ்ட் ஆஃப் த நல்ல கோயின்ஸ் வந்து பைனான்ஸ் மாதிரியான எக்ஸ்சேஞ்சுக்குள்ள வரும். அதுக்கு முன்னாடி நல்ல கோயின்ஸ் வந்து கண்டிப்பா லிஸ்ட் ஆகாது. எதுக்காக நான் அப்படி சொல்றேன்டா, பைனான்ஸோட நியூ லிஸ்டிங் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா $1 million ஃபண்ட் ரைஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்டர் போயிட்டு ஒரு ப்ராஜெக்டை நாங்க பில்ட் பண்றோம் அப்படின்ற பேர்ல ஃபண்ட் ரைஸ் பண்ணி அதை வந்து பைனான்ஸுக்குள்ள கொண்டு வந்து அதை பம்ப் அண்ட் டம்ப் ப்ராஜெக்டா மாத்தி போட்டு அதுல வர ப்ராஃபிட் எல்லாம் எடுத்துட்டு அடுத்த ப்ராஜெக்டை நோக்கி மூவ் ஆவாங்க. அதுவும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி தான் பைனான்ஸோட மோஸ்ட் ஆஃப் த கோயின்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது, நியூ லிஸ்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நல்ல கோயின்ஸ் வந்து லேட் ஆகுங்க லிஸ்ட் ஆகுறதுக்கு, அதுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இந்த டாப் 5 சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்ன்றது இப்போதைக்கு பாசிபிள் இல்லை. ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஹைக்கு போகணுமெண்டா கண்டிப்பாக டாப் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன் ஃபியூச்சர்ல அவங்களோட ரோட் மேப்ல இருக்கு, அது வந்து ஃபியூச்சர்ல தான் நடக்கும், அது இப்போதைக்கு நடக்காது. ஸோ இந்த மாதிரியான மோஸ்ட் ஆஃப் த திங்ஸை அவங்களோட ரோட் மேப்ல கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அச்சீவ்மெண்ட் இவங்களோட ரோட் மேப்ல இருக்கு. ஐ ஹோப் டீம் 2024ல வந்து இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு பிலீவ் பண்றோம். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங். இப்போ நீங்க கரண்டா பாத்தீங்கன்னா டைனெக்ஸ் கோயினை Tier 2 எக்ஸ்சேஞ்சில் தான் லிஸ்ட் ஆயிருக்குது. Gate.io, Mexi, BingX, XD, Bitmart, CoinEx இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சில் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ட்ரேடிங் வால்யூம்னு சொல்ற அளவுக்குலாம் பெருசா இல்லை. ஸோ ஃப்ரீ லிஸ்டிங்ன்றதுக்கு இப்போதைக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டாப் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் அப்படின்றது இப்போதைக்கு வந்து அந்த வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுக்கு வந்து ஹியூஜ் பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா அஃப்கோர்ஸ் புல்ரன் வந்து கண்டிப்பா ஏஐ குறியதா இருக்கும் அப்படின்னு நானும் பிலீவ் பண்றேன். ஏன்னா ஏஐ குறிய ஹைப் வந்து ரொம்பவே வந்துகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் புல்ரன் வந்து ஏஐ கோயின்ஸ் எல்லாமே பெரிய அளவுல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால வந்து கரெக்டான கோயின்ஸ்ல பை பண்ணுங்க. ஆல்ரெடி $1 billion மார்க்கெட் கேப்ல போன கோயினை நீங்க பை பண்றீங்கன்னா அர்த்தம் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை சேவ் பண்றீங்க அப்படின்னு, அதாவது சேஃபான ஜோன்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்ற அர்த்தம். இது உங்களோட கேபிட்டலை தூக்கி லோ மார்க்கெட் கேப்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 100x ப்ராஃபிட் வெயிட்டிங்ல இருக்குது அப்படின்ற அர்த்தம். அது உங்களோட விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எந்த கோயினை பை பண்ண போறீங்க அப்படின்னு. பட் ஏதாச்சும் ஒரு ஏஐ கோயின்ஸை நீங்க பை பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் டைனெக்ஸ் டீமோட ஒபிஷியல் எக்ஸ் அக்கௌண்ட் போய் பாத்தீங்கன்னா டீம் வந்து ஆக்டிவா இருந்துகிட்டு இருக்குது. அதாவது ப்ராஜெக்டை முன்னோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க டைனெக்ஸ் டீம். அதாவது இவங்களோட பிளாட்ஃபார்முக்குள்ள வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் ஆட் பண்ணிருக்காங்க. அதே சந்தர்ப்பத்துல இந்த பிளான்ஸை பை பண்றதுக்கு ஃபியாட் பேமெண்ட்ஸையும் வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மந்த்லி வந்து கலெக்ட் ஆகிற மணியை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்ற பத்தியான இன்ஃபர்மேஷனும் இதுல ப்ரொவைட் பண்ணிடுறோம். பாத்தீங்கன்னா 70% ஆஃப் த மணி வந்து மைனஸுக்கு போகும், 10% ரிவார்ட்ஸ் வந்து டிஎன்எக்ஸ் ஹோல்டர்ஸுக்கு போகும். பேலன்ஸ் கோயின்ஸை என்ன பண்ண போறாங்கடா, ஓப்பன் மார்க்கெட்ல இருந்து டிஎன்எக்ஸ் கோயினை பை பண்ணி அதோட சப்ளையை வந்து ரிடியூஸ் பண்ண போறாங்க, அதாவது பேர்ன் பண்ண போறாங்க. எஸ், டிங் 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 டிங். யா ஃப்ரெண்ட்ஸ், சப்ளை வந்து ரிடியூஸ் ஆக வந்து பிரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை நோக்கி தான் டைனெக்ஸ் டீம் வந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ மோ இன்ஃபர்மேஷன் அவங்களோட ஒபிஷியல் எக்ஸ் அக்கௌண்ட்டை விசிட் பண்ணீங்கன்னா லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை உங்களால ஃபைண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டைனெக்ஸ் கோயினோட. ஸோ டைனெக்ஸ் கோயினை நீங்க பை பண்ண போறீங்க அப்படின்னா இப்ப ஒரு சூப்பர்வான டைம் டைனெக்ஸ் கோயினை பை பண்ணிக்கிறதுக்கு. மார்க்கெட்டே இப்ப பாத்தீங்கன்னா மீம் கோயின்ஸை நோக்கி ரீட்டைலர்ஸ் எல்லாரையும் திருப்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சந்தர்ப்பத்துல நீங்க பை பண்ணிருந்த மீம் கோயின்ல நல்லா ப்ராஃபிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மெதுவா உங்களோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு சொலிடான ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பாத்துக்கொள்ளுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் வேல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்காக மீம் கோயின்ஸ் எல்லாத்தையும் பம்ப் ஆகுற சீசன் எல்லாம் முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இன்னும் முடியல. கடைசியா வந்து எப்ப டாஜ் கோயின் பம்ப் ஆகி முடியுதோ அப்பதான் மீம் கோயின்ஸோட சைக்கிள் முடியும். அதனால வந்து இன்னும் கூட பம்ப் ஆகலாம். எனிவே, நீங்க மீம் கோயின்ஸ்ல நல்ல ப்ராஃபிட்ல இருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை வந்து கரெக்டான கோயின்ஸுக்கு வந்து இப்ப அலோகேட் பண்ணிக்கொள்றதுக்கு பாருங்க அப்படின்னு தான் என்னாலடா சொல்ல முடியும். அண்ட் டைனெக்ஸ் மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாலிட் பி கியூபி கோயின்
கியூபிக் காயினை பத்தி நான் பாக்குற நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து மோஸ்ட் ஆஃப் தாக்கள் வந்து பேனிக்ல இருந்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒன்ஸ் அகைன் சொல்றேன், நீங்க அப்படி பேனிக்ல இருந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க பை பண்ண இடம் வந்து தப்பு. அதாவது கேட் டயோ லிஸ்டிங் ரீசனா நடந்தது, அது வந்து ஓவர் ஹைப். அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல கியூபிக் ஹோல்டர்ஸ் வந்து குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கியூபிக் காயின் கேட் டயோல லிஸ்ட் ஆயிருச்சு, இதுக்கப்புறமா இந்த எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் பைனான்ஸ் கொண்டு வராங்க அப்படி குதிச்சுக்கிட்டு இருக்காங்கடா. அர்த்தம் வந்து ஃபோமோ. அந்த ஃபோமோவுல போய் நீங்க பை பண்ணிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப பேனிக்ல இருந்துகிட்டு இருக்கீங்கடா. சோ கியூபிக் வந்து சூப்பர்வான ஒரு பையிங் ரேஞ்சில் இருந்துகிட்டு, மேபி இதுல இருந்து ஒரு விக்கு கூட வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனிவே கியூபிக் வந்து ஒரு சூப்பர்வான பையிங் ரேஞ்சில் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு ஏஐ காயின்ஸ் தான் இப்ப. ஸோ இந்த மாதிரியான நல்ல கோயின்ஸ் எல்லாம் இப்போ சூப்பர்வா பையிங் ரேஞ்சில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ மீம் கோயின்ஸுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காம மெதுவா ப்ராஃபிட்ஸை புக் பண்ணி இந்த மாதிரி நல்ல கோயின்ஸ் பையிங் ரேஞ்சில் இருக்கிற கோயின்ஸை வந்து இந்த டைம்ல பை பண்ணி கொள்றதுக்கு பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு தான் என்னால சொல்ல முடியும். எனிவே ஃப்ரெண்ட்ஸ், உங்க மணி உங்களோட டிசிஷன். நீங்க மீம் கோயின்ஸை பை பண்ண போறீங்க இன்னும், இல்ல மீம் கோயின்ஸை தான் நான் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ண போறேன் அப்படின்னா நீங்க ஹோல்டு பண்ணிக்கலாம். எனிவே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னத்த பண்றேனோ அதை தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பிலீவ் பண்றேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுடா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.